M. Dharani from 6th standard. அனைவருக்கும் எனது வணக்கம். நான் வளர்ந்து வரும் பேச்சாளர், incredible legacy creator, Leo M. Dharani of 6th standard. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா என்ற வரிகளில் இருந்து பாரதியார் கண்ட புதுமை பெண் பற்றி அறிய முடிகிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாரதி கண்ட புதுமை பெண்ணால் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் என்ற பாரதியாரின் வரிகள் பெண்மையின் வலிமையையும் தன் நம்பிக்கையையும் அறிவாற்றலையும் பரிசாற்றுகின்றன. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் பாடலுக்கு ஏற்ப இன்று ஆண்களுக்கு இணையாக பெண்களும் எல்லா துறைகளிலும் பெரிய பொறுப்புகளில் திறமையாக செயல்பட முடிகிறது. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தலைக்குமா என மகாகவி பாரதியார் கூற்றுப்படி ஆணுக்கு சமமாக பெண்களை மதிக்க வேண்டும், பெண் கல்வி கட்டாயப்பட வேண்டும். பெண்ணுக்கு விடுதலை நீரிலே என்றால் பின் இந்த உலகிலே வாழ்க்கையிலே என பெண்களுக்கு சுதந்திர வாழ்வில்லை என்றால் இந்த உலகில் மனிதர்களுக்கு வாழ்வில்லை என அன்றே பாரதி பெண் சுதந்திரத்தை பற்றி கூறியுள்ளார். வீட்டுக்குள்ளேயே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். அதாவது பெண்ணை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைத்து வீட்டு வேலைகளை செய்ய சொன்ன மனிதர் இன்று இல்லை என்பதை அன்றே பாடியவர் பாரதியார். நற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்து இங்கே இந்த வரிகளில் பெண் பல நாடுகளுக்கு சென்று தன் திறமையை வெளிப்படுத்தி தனது நாட்டினை முன்னேற்ற எண்ணுகிறார் பாரதி. பாஞ்சாலி சபதம் என்னும் நூலின் வாயிலாக பெண் தன் ஆற்றலை உணர்ந்து சமுதாய அவலங்களை பதிவு செய்துவிட வேண்டும், சமூக அவலங்களுக்கு எதிராக குரலை பதிவிட வேண்டும் என்று சிந்தித்தவர் பாரதி. பாரதியார் கண்ட புதுமை பெண் பற்றி கனவு இன்று ஓரளவு நினைவாகி உள்ளது. பெண்கள் இன்று கல்வி, வேலை, அரசியல் போன்ற பல துறைகளில் சிறந்து விளங்குகின்றனர். இருப்பினும் பெண்கள் இன்னும் சில இடங்களில் பெண் அடிமைத்தனம், சீதனம், வன்கொடுமை, சமத்துவமின்மை, பெண் கல்வி மறுப்பு மற்றும் பாகுபாடுகளை எதிர்கொள்கின்றன. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதன் மூலம் நான் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாக வாழ்வோம். இந்த நாட்டிலேயே பெண்களுக்கு சம உரிமையும் மதிப்பும் கொடுக்கின்ற போதுதான் ஒரு நாடு முன்னேறும். பெண்கள் கம்பீரமாகவும் சுயமரியாதையுடனும் வாழ கல்வி அறிவு அவசியம். பாரதியாரின் புதுமை சிந்தனையில் உதித்த கருத்துக்களை பின்பற்றி ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெண்களை பற்றி மிகவும் சிறப்பாக கூறியுள்ளார். தேங்க்யூ so much தாரணி.